கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமா இது புதிய ஆண்டுல 2ஆம் நாள்ல உங்களோடு கூட இயேசுவின் நாமத்துல இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அது மாத்திரம் இல்லை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னா, இந்த புதிய வருடத்தை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபை பாராட்டியிருக்காங்க. அதை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு கொடான கொடி சோசனத்தை செலுத்தணும். ஆனால் நமக்கு புதிய ஆண்டில் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம விட்டு இருக்கிற பயம் என்ன செய்யாது, போகாது. எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு, எனக்கு எப்படி இருக்க போகுது? கடந்த ஆண்டு நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து, அநேக வேளைகளில் நம்ம வியாதிப்படும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது, எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நடத்தின எல்லா காரியத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்த, அதே தேவன் இந்த வருடத்துல நம்மை நடத்த காத்திருக்கிறார். அப்படியாக உங்களுக்கு வருகிற வாக்கு தத்த வசனம் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். அதாவது இந்த நாள்ல உங்களுக்கும் எனக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவர் நம்மோடு கூட வரப்போகிறார். நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இந்த உலகத்துல அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிற தேவன் அப்படின்னு சொல்லி, ஒரு குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுகிறதற்கு ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் ஒரு போதகர் பணியை செய்து கொண்டிருந்தார். அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா வில்லியம் சேஃப்மேன். அவர் அந்த ஊழியம் செய்திருக்கிற காலத்துல அவருக்கு ஒரு தகவல் வருது. அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட அசம்பாவிதமான நிகழ்ச்சியின் காரணமாக நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. அவர் நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதற்கான பண வசதிகள் அவ்வளவா இல்லை. அவர்கிட்ட கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது எவ்வளவுக்குள்ள போதுமானதாக இருக்கும்னு தெரியாது. அவருக்கே நம்ப முடியல. அவருடைய கோடீஸ்வரரான நண்பர் ஒருவர் ஒரு காசோலையை அவர் கையில கொடுக்குறாங்க, செக். அதை கையில கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த காசோலையை வாங்கி பார்த்தா அதுல அமௌண்ட் என்ன செய்யல, எழுதல, ஆனா கையெழுத்து மட்டும் இடப்பட்டு இருந்துச்சு. அப்போ அவர் அந்த நண்பருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வகையில நம்ம நண்பனுக்கு உதவுறது ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு. ஆனா வாங்கினவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் சொல்றாரு, நீங்க இதுல அமௌண்ட் எதுவும் பண்ணல. இல்ல அமௌண்ட் நான் எதுவுமே, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு செலவுக்கு எவ்வளவு தேவைப்படும், உங்க வழி பிரயாணங்களுக்கு, அது அங்க போய் சேர்ந்த பிறகு என்ன காரியங்கள் உங்களுக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியல, அதனால உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க. அப்ப இவரும் சொன்னார், ஓகே, இப்ப எனக்கு எவ்வளவுன்னு தெரியல, என்னுடைய பிரயாணத்தை நான் ஆரம்பிக்க போறேன். அப்படி ஆரம்பிச்ச பிறகு எனக்கு தேவைப்படும் போது நான் அதை எடுத்துக்கிறேன். அவர் கையில என்ன இருக்குது, இப்ப ஒரு காசோலை இருந்துச்சு. அந்த காசோலையை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மனசுல ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த தைரியத்தோட என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செஞ்சது, இந்த கொஞ்சம் கவலை எல்லாம் மறந்து என்ன செய்யறாரு, வழியில நமக்கு எந்த வித பிரச்சனை இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு. தன்னிருந்த மற்றும் அவர் என்ன செஞ்சாருன்னா, முடிந்த அளவுக்கு தன்னிடம் இந்த பணத்தை என்ன செஞ்சாரு, செலவழிக்கிறாரு. அவர் போகிற வரைக்கும் என்ன இருந்துச்சு, அவருக்கு எல்லா காசும் அவர் கையில இருந்த பணமே என்னதான் தான் போதுமானதாக இருந்துச்சு. அவர் போய் தன்னுடைய காரியங்களை முடித்து மீண்டும் திரும்பி வரும் பொழுது கூட அவர் கையில் இருந்த அந்த காசோலையை என்ன செய்யலன்னு சொன்னா பயன்படுத்தல. அவர்கிட்ட இருந்த காசை என்ன செஞ்சுச்சா போதுமானதாக. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு செலவழிக்கும் பொழுது என்ன அப்படி ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா, என்கிட்ட இன்னும் காசு இருக்கு, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்ய, ரொம்ப ஞானமாக அவர் அந்த இருந்த பணத்தை அழகா செலவு பண்ணி தன் நண்பர், கோடீஸ்வரரான நண்பர் கொடுத்த அந்த காசோலையை அவர் என்ன செய்யல, பயன்படுத்தல, அப்படியே கொண்டு வந்து மீண்டும் தன்னுடைய நண்பருக்கு கொடுத்தாருதாக இந்த கதையை வாசித்தேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில வேளைகள்ல நீங்களும் நானும் நினைப்போம், எவ்வளவு தேவைப்படுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனா என்னது, நம்ம கிட்ட ஆண்டவர் போதுமானதாகவே என்ன செய்வாரு, கொடுத்து வச்சிருப்பாங்க. என்னன்னா, நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர். அவங்க பயந்திருந்த நேரத்துல ஒரு நண்பன் வந்து அவருக்கு காசு கொடுக்குறாங்க, ஆனாலும் கூட அது தேவைப்படாத அளவுக்கு தேவன் நம்மை அந்த போதகரை வழிநடத்திருக்கிறார். அதே போலதாங்க உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்த காத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் நம்ம கையில ஒரு
சிக்னேச்சர் போட்டு ஒரு காசோலையை தரலனா கூட அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த காசோலைக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு இருந்துச்சோ, கையெழுத்து விட்டப்பட்டு நம்மளா எவ்வளோ பணம் வேணாலும் என்ன செஞ்சலாம், எழுதி கொண்டு என்ன செய்யலாம், அந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதே போலதான் நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுறது. ஏன் சொன்னா அவர் சர்வ வல்லவர், சர்வ உலகத்துக்கும் அதிபதியான கர்த்தர். அப்ப அவர் கையில நம்ம வாங்குற ஒரு பிளாங்க் செக்குக்கு ஈக்குவல் தான் எதுன்னு சொன்னா அவருடைய வாக்கு தத்தங்கள். அவர் வாக்கு தத்தம் எப்படிலாம் இருக்குது, கலங்காதீங்க, திகையாது, அப்புறம் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்ப என்ன சொல்றாங்க, உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், என்னுடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களும் உங்களோட கூட இருப்பேன் என்று எண்ணிலடங்கா வாக்குத்தத்தங்கள் வேதாமத்துல நமக்கு எல்லா சோறுற்ற எல்லா வகையிலும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து நமக்கு நம்பிக்கை கொடுத்து வைத்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா வருகிற வருடத்தை நீங்க 2026 எப்படி ஜனவரி மாதத்தை நம்ம கழிக்க போறோம் அல்லது பிப்ரவரி மாதத்தை எப்படி கழிக்க போறோம் அப்படிலாம் நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதோடு மாத்திரம் தடைகளை நீக்கி, நமக்கு ஒருவேளை தடைகள் இருக்குமானால் அந்த தடைகள் எல்லாம் அவர் நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டுல எந்த கவலையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை என்ன செய்வோம், சந்தோஷமாக என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நம்மோட கூட இருந்து அவர் என்ன செய்வாராம், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு என்ன செய்வார், அதுல இருந்து நம்மை எல்லா குறைகளையும் அவர் நீக்கி போட அல்லது நம்மை ஆசீர்வதிக்க அல்லது நம்மை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்வாராம், நிறைவாக்கி நம்மை பராமரிக்க அவர் வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அந்த நினைத்து நம்ம இந்த வருடத்தை என்ன செய்வோம், சந்தோஷமாக தொடங்குவோம். ஒருவேளை சாத்தான் கொடுக்கிற எல்லா உபத்திரத்தின் மத்தியிலும் அவன் நம்மோட கூட இருந்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க வளர்க்க. அதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். வழி நடத்தும் தேவனே, எங்கள் கரங்களை பிடித்து ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறாரோ அதே போல ஆண்டவரே, நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து இந்த ஆண்டிலே வழி நடத்த வேண்டுமா அவருடைய பாத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன். இதை செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க, உடைய தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒருவேளை பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்தை நீக்கி போடுங்க. ஒருவேளை தன்னுடைய வேலைக்காக காத்து கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா நல்ல வேலைகள் கிடைக்க கிருபை செய்யுங்க. கல்லூரி படிப்புக்காக ஆண்டவரை காத்திருப்பாங்கன்னு சொன்னா அந்த நல்லா அவங்களுக்கு ஏற்ற கல்லூரி படிப்பை அவங்களுக்கு கிடைக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருடத்துல ஆண்டவரே, கடந்த வருடத்தை காட்டிலும் உம்மோடு கூட அதிகமாக நேரம் செலவழிக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. அதற்காக எங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒருமுகப்படுத்தி உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அதற்கு தடையா இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். புதிய கிருபையினால, புதிய ஆசீர்வாதத்தினால இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு நன்மையான ஆண்டாகும், எங்கள் தேவனோடு கூட அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஆண்டாகவும் இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உடைய ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய ஊழியம் எங்கெல்லாம் எடுத்து செல்கிறார்களோ போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதிங்க, ஆரோக்கியம் தந்தவர்களை வழிநடத்துங்க சாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்தி ராஜ்யம் வரும்போது நினைத்தல்லுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.